வணக்கம். 18ஆம் நூற்றாண்டில் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆளத் தொடங்கியது. நாம் விதை விதைத்தோம், அவர்கள் வரி விதித்தார்கள். நாம் உழைத்தோம், அவர்கள் செல்வந்தர்களானார்கள். இந்தியர்களின் கலைகளும் கலைப்பொருட்களும் அவமதிக்கப்பட்டன. மதம் சார்ந்த வழிபாட்டு முறைகள் தடுக்கப்பட்டன. சொந்த நாட்டிலேயே இந்தியர்கள் அகதிகளாக மாற்றப்பட்டனர். இந்த அடக்குமுறைகளால் மக்களின் மனங்களில் சுதந்திர வேட்கை மெதுவாக வளர்ந்தது. போராட்டங்களில் பலர் சுடப்பட்டும் தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்பட்டனர். இறுதியில் புரட்சி வெடித்தது. ஆயுதம் ஏந்தியும் அகிம்சை வழியிலும் தியாகங்களின் மூலமாக மக்கள் ஒன்றிணைந்தார்கள். நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஆனால் நாடு இன்னும் பிரிட்டிஷ் சட்டதிட்டங்களால் நிர்வகிக்கப்பட்டது. எப்படியும் சுதந்திரம் பெற்றுவிடுவோம் என்று 1946 டிசம்பர் 9 அன்று அரசியலமைப்பு சபை கூடியது. இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதி, சமத்துவம், மனித உரிமைகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இந்திய அரசியலமைப்பை வடிவமைத்தார். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் நீண்ட உழைப்புக்குப் பிறகு உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 அன்று அங்கீகரிக்கப்பட்டது. அது உடனடியாக அமலுக்கு வரவில்லை. 1950 ஜனவரி 26 அன்று இந்திய அரசியலமைப்பு முழுமையாக அமலுக்கு வந்தது. இதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து மக்கள் தேர்ந்தெடுக்கும் அரசுக்கு நாடு மாறியது. அதனால் இந்தியா ஒரு குடியரசு நாடாக மாறியது.